தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனிகள். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். வணக்கம். செய்தி சுருக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடும் தமிழக சட்டசபை. பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டசபை கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு துவங்க உள்ளது. சபை கூடியதும் மறைந்த தலைவர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கும் கரூர் சம்பவத்தில் பலியானவர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதும் சட்டசபை நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படும். நாளை மீண்டும் சட்டசபை கூடி கூடுதல் மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு அதன் மீதான விவாதம் 16ஆம் தேதி வரை நடக்க இருக்கிறது. 17ஆம் தேதி சட்டசபை கூட்டம் நிறைவு பெறும் என்று சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார். கரூர் துயர சம்பவம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதால் சபையில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடி மின்னலுடன் வெளுக்கும் கனமழை. 17 மாவட்டங்களுக்கு பரந்த எச்சரிக்கை. லிஸ்டில் எந்தெந்த ஊர்கள்? தமிழகத்தில் ஒரு வாரம் மேலாக பரவலாக நல்ல மழை பெய்து வரும் நிலையில் 19ஆம் தேதி வரை இந்த கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. அதன் அறிக்கை: தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு கேரளா கடலோர பகுதிகள் மேல் இன்னொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது. இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும். புதன்கிழமை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்க்கும். வியாழக்கிழமையை பொறுத்தவரை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சனிக்கிழமையை பொறுத்தவரை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஞாயிற்றுக்கிழமை கோவை மாவட்ட மலைப்பகுதி, நீலகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கனமழை அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் 24 மணி நேரத்தில் 115 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் கூறியுள்ளது. +1 பொதுத் தேர்வு ரத்து. வெளியான புதிய அரசாணை. தமிழகத்தில் கடந்த 2017-2018 கல்வியாண்டு முதல் +1 மற்றும் +2 ஆகிய 2 வகுப்புகளுக்கும் பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு 2 வகுப்புகளிலும் பெற்ற மதிப்பெண்களுடன் ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியல் வழங்கப்பட்டது. மாநில கல்விக் கொள்கை வெளியிட்ட போது ஏற்கனவே தமிழகத்தில் நடைமுறையில் இருந்த SSLC, +1, +2 என்ற கல்வி முறையே தொடரும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். அதை பின்பற்றி இப்போது +1 பொதுத் தேர்வு நடப்பு கல்வியாண்டு முதல் ரத்து செய்யப்படுவதாகவும், இனி +2 மட்டுமே பொதுத் தேர்வாக நடத்தப்பட்டு அதன் மதிப்பெண் பட்டியல் மட்டுமே அரசு தேர்வுத்துறையால் வழங்கப்படும் என்றும் கல்வித்துறை அறிவித்துள்ளது. மேலும் ஏற்கனவே நடந்த +1 தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்காக வரும் 2030 வரை +1 பொதுத் தேர்வு நடத்தி ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியல் வழங்க தேர்வுத்துறைக்கு அனுமதி வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது.
மத்திய அமைச்சர் ஹெலிகாப்டர் சென்னையில் இறங்க திடீர் தடை. நிதின் கட்கரிக்கு என்ன நடந்தது? சென்னை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வந்த ஹெலிகாப்டர் தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது பயண திட்டத்தின்படி நேற்று மதியம் 2:20 மணிக்கு புதுச்சேரியிலிருந்து தனி விமானத்தில் சென்னை விமான நிலையம் வர வேண்டும். பின்னர் தனி ஹெலிகாப்டரில் மறைமலை நகர் ஃபோர்ட் தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டும். அங்கிருந்து காரில் பொத்தேரியில் உள்ள தனியார் பல்கலைக்கு சென்று பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க வேண்டும். விழா முடிந்து மீண்டும் மாலை 5 மணிக்கு தனி விமானத்தில் நாக்பூர் செல்லும் வகையில் அவரது பயண திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நிதின் கட்கரி புதுச்சேரியிலிருந்து வந்ததே லேட். மதியம் 2:20 மணிக்கு பதில் மாலை 4:15 மணிக்கு தான் சென்னை விமான நிலையமே வந்தார். அங்கிருந்து உடனடியாக தனி ஹெலிகாப்டரில் மறைமலை நகர் ஃபோர்ட் தொழிற்சாலை வளாகம் சென்றார். அங்கிருந்து காரில் புறப்பட்டு கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றார். விழா முடிய தாமதமானது. மீண்டும் தனி ஹெலிகாப்டரில் வருவதற்கு நேரம் அதிகமானது. உடனே சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகளை ஹெலிகாப்டரை இயக்கியோர் தொடர்பு கொண்டனர். அப்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக அமைச்சரின் ஹெலிகாப்டர் தரையிறங்க அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அதாவது மாலை 6 மணிக்கு மேல் ஹெலிகாப்டர் வானில் பறக்க மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அனுமதி அளிக்க தடை விதித்துள்ளது. அதன் அடிப்படையில் ஹெலிகாப்டர் தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அமைச்சர் காரில் புறப்பட்டு மாலை 6:50 மணிக்கு சென்னை ஏர்போர்ட் வந்தார். பின்னர் தனி விமானத்தில் நாக்பூர் புறப்பட்டார். ஆண்டுக்கு 3 சிறப்பு டெட் தேர்வு. தமிழக அரசு முக்கிய உத்தரவு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயம் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி டெட் தேர்வு எழுதாத ஆசிரியர்கள் அத்தேர்வில் பங்கேற்று தேர்ச்சி பெற்றாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அவர்களுக்காக 4 மாதங்களுக்கு ஒருமுறை என ஆண்டுக்கு 3 சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுகளை நடத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி 2026ஆம் ஆண்டு ஜனவரி, ஜூலை, டிசம்பர் மாதங்களில் இந்த சிறப்பு தகுதி தேர்வுகள் நடத்தப்படும். தேர்வில் பங்கேற்கும் ஆசிரியர்களுக்கு மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வாயிலாக மாவட்டம் அல்லது வருவாய் வட்டம் என்ற அளவில் வார இறுதி நாட்களில் பயிற்சி அளிக்கப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கலவர பூமியாக மாறிய பாகிஸ்தான். அலறவிடும் தீவிர முஸ்லிம் கட்சி. மேலும் 13 பேர் மரணம். சுட்டு தள்ளிய போலீஸ். பாகிஸ்தானில் TLP எனப்படும் தெஹ்ரீக்-இ-லப்பை என்னும் அரசியல் கட்சி செயல்படுகிறதா? இது ஒரு தீவிர முஸ்லிம் அரசியல் கட்சியாகும். காசா விவகாரத்தில் இந்த கட்சி தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறது. குறிப்பாக காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நீடித்து வந்த போர் நிறுத்தப்பட்டுள்ளது. அமைதி ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் காசாவில் ஹமாஸுக்கு இருந்த அதிகாரம் பறிபோகும் என்று பாகிஸ்தானின் TLP கட்சி கவலைப்படுகிறது. ஹமாஸுக்கு ஆதரவாக 10ஆம் தேதி முதல் தீவிர போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, பெஷாவர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதை தடுக்க ராணுவ நடவடிக்கையை பாகிஸ்தான் கையில் எடுத்தது. இதனால் பல இடங்களில் கலவரம் வெடித்தது. தெருக்கள் கலவர காடாக மாறின. போராட்டத்தில் போலீஸ், ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். பதிலுக்கு அவர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஏராளமான போராட்டக்காரர்களும் இறந்தனர். இருப்பினும் போராட்டம் ஓயவில்லை. பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள முரிட்கேயிலிருந்து இஸ்லாமாபாத் நோக்கி நேற்று ஏராளமானோர் பேரணி செல்ல முயன்றனர். அதை முறியடிக்க பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய நடவடிக்கைகளில் தெஹ்ரீக்-இ-லப்பை கட்சி ஆதரவாளர்கள் 13 பேர் உயிரிழந்தனர். 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். TLP ஆதரவாளர்கள் கற்கள், கம்புகள், பெட்ரோல் குண்டுகள், துப்பாக்கிகளால் தாக்குதல் நடத்தியதால் பதிலடி கொடுத்ததாக போலீஸ் தரப்பு தெரிவித்தது. இதுவரை 90 போலீசார் காயமடைந்துள்ளதாக அவர்கள் கூறினர். TLP போராட்டம் மற்றும் வன்முறை சம்பவங்களால் பாகிஸ்தான் முழுவதும் பதற்றம் நிலவி வருகிறது.